Praise the Lord. Praise the Lord. நேயர்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளின் ஆசீர்வாதங்களோட ஒரு அன்பான வரவேற்பு. ஆமா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட வாசகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றி அறிதல் ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்களை இருளிலிருந்து ஒளியிலும் மரணத்திலிருந்து வாழ்விலும் வழிநடத்தும் அன்பு தந்தையே, இந்த நாளுக்காகவும் எங்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் வழிநடத்தும் உமது வார்த்தைகளுக்காகவும் நன்றி. இன்று எங்களுக்கு நீர் வழங்கியிருக்கும் இந்த உயிருள்ள வாசகங்களுக்காக, உமது வார்த்தைகளுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, எங்கள் சோர்வான நேரங்களில் எங்களை தேற்றி புதிய நம்பிக்கையை தரும் உமது ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறந்த நிலையில, முற்றிலும் காய்ந்து போன நிலையில, இனி எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு தவிக்கிற எங்களை உமது ஜீவ வார்த்தையால் உயிர்ப்பிக்க வந்தவரே, உமக்கு நன்றி. உண்மைதான் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்க எங்க பாவங்களாலும் ஏமாற்றங்களாலும் உலக கவலைகளாலும் ஆன்மீக ரீதியா மரித்து போய் இருளான கல்லறைகள்ல எங்களை நாங்களே பூட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஆனாலும் எங்களை ஒருபோதும் கைவிடாத உமது பேரன்பிற்காக நன்றி. குறிப்பா இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பா ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. இவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கவும், இன்றைய இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்வில பிரகாசிக்கவும், எந்த இருள் அவங்க இருந்தாலும் அந்த இருள் விலகவும் அருள் புரியும். ஆமென். விலகட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது இறைவனின் மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் கிருபை நிறைவாக பொழியப்பட வேண்டும் அப்படின்னு மன்றாடுகிறோம். வறண்ட அவங்க வாழ்வை உமது ஆவியால் துளிர்க்கச் செய்யும். ஆமென். ஆழ்துயரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவரின் குரலுக்கும் செவி சாய்க்கும் எங்கள் பரம தந்தையே, இந்த காணொளியை முழுமையாக பார்க்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். அவர்களின் பாவங்களுக்கான மன்னிப்பும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகமும் உமது இரக்கமும் அளவற்ற அருளும் அவர்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்துக்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரிவாய் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம் நினைக்கிறேன். சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம், கட்டிடங்கள் எல்லாம் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுகின்றன. ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆமா. அந்த இருண்ட பாரமான கான்கிரீட் இடிபாடுகளுக்கு நடுவே ஒரு மனிதர் முற்றிலும் சிக்கிக் கொள்கிறார். அவரை சுற்றிலும் காரிருள், சுவாசிக்க கூட வழியில்லாத ஒரு புழுக்கமான சூழ்நிலை. நினைத்து பார்க்கும் போதே மூச்சு முட்டுது. எக்ஸாக்ட்லி. இது அப்படியே நம்முடைய அன்றாட வாழ்வோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். கழுத்தளவு கடன் பிரச்சனை, தீர்க்க முடியாத நோய், அல்லது இனி வாழ்வதற்கே வழியில்லை என்று நினைக்கும் அளவிற்கான கடுமையான மன அழுத்தத்தில் சிக்கி தவிக்கும் ஒரு நபரின் ஸ்டோரி இது. அதாவது ஒரு டிப்ரெஷன்ல மாட்டிக்கிட்ட மாதிரி. வெளியே வரப்போவதே இல்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கும் அந்த வினாடியில் திடீரென்று வெளியே இருந்து ஒரு குரல் கேட்கிறது. யாரோ தன் பெயரை அழைப்பது போல இருக்கு. ஒரு சின்ன நம்பிக்கை பிறக்கிற தருணம். ஆமாம். அந்த இருண்ட இடிபாடுகளுக்குள் ஒரு சிறிய ஒளிக்கீற்று ஊடுருவுகிறது. மெல்ல மெல்ல அந்த பாரமான கற்கள் அகற்றப்படுகின்றன. அந்த மரண இருளிலிருந்து அவர் உயிரோடு வெளியேற்றப்படுகிறார். இது வெறும் ஒரு ஸ்டோரி மட்டுமல்ல, இன்று நாம் வாசிக்கும் வாசகத்தின் மைய கருத்தே இதுதான். ரொம்ப அழகான ஆழமான ஒரு ஸ்டோரி. அந்த இருளும் மூச்சு திணறலும் அப்படியே கண்முன் வருது. உண்மையிலே இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் அந்த மனிதரின் மனநிலை தான் பல நேரங்களில் நம்முடைய மனநிலையாகவும் இருக்கிறது, இல்லையா? உண்மைதான். நாமும் பல நேரங்கள்ல இப்படிதான் முடங்கி போயிடுறோம். அதனாலதான் இன்று இந்த ஆழமான பார்வையில் நாம் பயணிக்க போகும் பாதையும் இதுதான். இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறும் வார்த்தைகள், திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதம் மற்றும் யோவான் நற்செய்தியில் இலாசர் உயிர் பெறும் நிகழ்வு, அதோடு இணைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மிக ஆழமான சிந்தனை, இவை அனைத்தையும் தான் நாம் அலச போகிறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால், இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஒரு செத்துப்போன சூழ்நிலை என்று நாம் நினைக்கும் அந்த இருண்ட புதைகுழிக்குள் ஆண்டவர் எப்படி தன் ஆவியை கொடுத்து மீண்டும் அங்கு ஜீவனை, உயிரை கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம்.
அப்போ நாம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்தே தொடங்குவோம். உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க, கேட்போம். அதாவது கோடை வெயில்ல முற்றிலும் காய்ந்து போய் ஒரு விறகு கட்டை மாதிரி விரைத்து நிற்கிற ஒரு பழைய மரத்தை நீங்க எப்பவாவது பார்த்திருக்கீங்களா? நல்ல இடங்கள்ல பார்த்திருக்கோம். பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குமே. ஆமா, ஒரு பெரிய வறண்ட நிலத்துல பல வருஷமா மழையே இல்லாம காய்ந்து கிடக்கிற ஒரு மரம். அதோட இலைகள் எல்லாம் உதிர்ந்துடுச்சு, கிளைகள் சுருங்கிடுச்சு. அந்த வழியா போறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? அவங்க பார்த்துட்டு, இந்த மரம் செத்து போச்சு, இனிமே இது துளிர்க்கவே துளிர்க்காது, இதை வெட்டி அடுப்பெரிக்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு மிக சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மரத்துக்கே கூட தன் வேர்கள் எல்லாம் சுருங்கி உயிர் போயிடுச்சு என்ற ஒரு விரக்தி வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா பல மாதங்கள் கழித்து வானத்துல கருமேகங்கள் திரண்டு முதல் மழை கொட்டுது. அந்த மழையோட தண்ணீர் அந்த காய்ந்த மரத்தோட வேர்களை தொட்ட உடனே யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்குது. வாவ்! செத்து போச்சுன்னு எல்லாரும் தீர்ப்பு எழுதின அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன பச்சை துளிர் எட்டி பாக்குது. கரெக்டா? மிகச்சரி. கோடை காலத்துல முற்றிலும் காய்ந்து போய் இனி உயிர்க்காதுன்னு நினைத்த ஒரு மரம் எப்படி தன் வேர்ல விழுந்த முதல் மழையில துளி விடுதோ அதுபோல இருளான சூழ்நிலையிலையும் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கறது விளக்குற ஒரு அற்புதமான ஸ்டோரி இது. ஓ, இது ஏதோ ஒரு மரத்திற்கு நடந்த நிகழ்வு மட்டும் கிடையாது. ஆமா, இன்று நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்க வாழ்விலும் இப்படி ஒரு துளிர்விடல் சாத்தியம் அப்படிங்கறத பற்றி தான் இன்று நாம இந்த ஆழமான பார்வையில ஆழமா அலச போறோம். அந்த காய்ந்த மரத்தோட நிலைப்பாடு பாத்தீங்கன்னா இன்று பலருடைய மனநிலைய அப்படியே பிரதிபலிக்குது. ஒரு உறைந்து போன நிலைன்னு சொல்லலாமா? ஆமா, அதாவது எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி என் வாழ்வில ஒரு வசந்தம் வராது அப்படின்னு நினைக்கிற அந்த உறைந்து போன நிலைதான் அது. அந்த இருண்ட மனநிலைய, அந்த உறைந்து போன நிலைய இறைவன் எப்படி தொட்டு உயிர்ப்பிக்கிறார் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்ப்போம். இதுல இறைவன் மிக தெளிவா ஒரு வார்த்தையை சொல்றாரு. என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். இந்த வார்த்தைகளை வெறும் ஒரு பழங்கால வரலாற்று பதிவா நாம அப்படியே கடந்து போயிட முடியாது. நிச்சயமா இது இன்னைக்கு உங்களுடைய வாழ்வின் மிக இருண்ட பகுதிகளுக்கு, உங்களது தனிப்பட்ட சவால்களுக்கு இறைவன் கொடுக்கிற நேரடி வாக்குறுதி. ஆனா மனித பார்வையில கல்லறை அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளியாச்சே. அதுதான் என்னோட கேள்வியும். இப்போ ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை குணப்படுத்தலாம், ஆனா அவர் மரித்து கல்லறைக்கு போன பிறகு அங்கே எந்த நம்பிக்கையும் இல்லையே, அங்கு இறைவன் எப்படி செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். நீங்க கேக்குற அந்த கேள்வி மிக முக்கியமானது. மனித பார்வையில கல்லறைங்கிறது முடிவோட அடையாளம் தான். ஆனா ஆன்மீக பார்வையில இந்த வாசகத்தோட வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கிட்டா இறைவன் கல்லறை அப்படின்னு எதை குறிப்பிடுறாருன்னு நமக்கு தெளிவா விளங்கும். அதாவது இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அந்த காலகட்டம், சரியா? மிகச்சரி. எசேக்கியேல் இறைவாக்கினர் இத சொல்ற காலத்துல இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துல சிக்கி தவிக்கிறாங்க. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுடுச்சு, அவங்களோட தேசம் பறிபோயிடுச்சு. பல 100 மைல்கள் கடந்து வேறொரு தேசத்துல அவங்க அடிமைகளா வாழ்றாங்க. ஆமா, திருவிவிலியத்துல இதே அதிகாரத்தோட முந்தைய பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா அவங்க தங்களை ஒரு உலர்ந்த எலும்புகளை போல உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எங்கள் எலும்புகள் காய்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அழிந்து போயிற்று அப்படின்னு அவங்க வெளிப்படையா புலம்புறாங்க இல்லையா? ஆமாம், அதான் மேம், அந்த உயிருடன் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அவங்க தங்களை ஒரு இருண்ட குழிக்குள், ஒரு கல்லறையில் புதைக்கப்பட்டவர்களை போல உணர்ந்தாங்க. அப்படி என்றால் அந்த மக்கள் நிஜமான கல்லறைகளுக்குள் இல்ல, கண்டிப்பா இல்ல. மாறாக சமூக அளவிலும் தனிப்பட்ட அளவிலும் அவங்க அனுபவித்த விரக்தியின் உச்சக்கட்டத்தை தான் அந்த கல்லறை அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது, சரியா? நிச்சயமா. மூல மொழியான எபிரேயத்துல கல்லறை அப்படிங்கிறதுக்கு கெவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓ, கெவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வெறுமனே ஒரு சடலத்தை புதைக்கிற குழிய மட்டும் குறிக்காது. ஒரு மனிதன் எதிலெல்லாம் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாம இருள தவிக்கிறானோ அந்த சிறைய, அந்த முடக்கப்பட்ட நிலைய குறிக்குது. அதனாலதான் இறைவன், நீங்க உங்களை உயிரற்றவர்களா நினைக்கலாம், ஆனா அந்த சிறைய, அந்த கல்லறைய திறக்கிற அதிகாரம் என்னிடம் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அருமையான விளக்கம். இத அப்படியே இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க நேயர்களே. ஆமா, இன்னைக்கு உங்களை முடக்கி போட்டிருக்கிற அந்த கெவர், அந்த இருண்ட கல்லறைகள் எவை? பலருக்கு அது நாள்பட்ட மனச்சோர்வா இருக்கலாம். அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோமே, அதுவா? ஆமா,
வெளியில மனிதர்களுடன் சிரித்து பேசினாலும் உள்ளே ஒரு இருண்ட அறையில் அடைக்கப்பட்டு யாருமே தன்னை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு மூச்சு திணறுவது போல நீங்க உணரலாம். சிலருக்கு அது தலைக்கு மேல் ஏறிவிட்ட கழுத்தை நெரிக்கிற ஒரு பெரிய கடனா கூட இருக்கலாம். இன்னும் சிலருக்கு அதை மீளவே முடியாத பாவ பழக்கங்களா இருக்கலாம், அல்லது சரி செய்யவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற உறவுகள்ல ஏற்பட்ட முறிவா இருக்கலாம். என் திருமண வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அல்லது என் குழந்தையோட எதிர்காலம் இருந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்படி எந்த சூழ்நிலையை நினைத்து நீங்க நம்பிக்கை இழந்து கிடக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கல்லறை. நாம் பல நேரங்களில் நாமே அந்த இருண்ட குழிக்குள் குதித்து நம்மீது நாமே மண்ணை போட்டு மூடிக்குவோம். நாமே மூடிக்கிட்டாலும் இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் அப்படின்னு இறைவன் சொல்ற வார்த்தை அந்த இருளை கிழிச்சுக்கிட்டு வருது. அவர் எப்படி திறக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமானது. இங்கதான் நாம இறைவனோட செயல்பாட்டு முறையை சிந்தித்து பார்க்கணும். இப்போ ஒரு இருண்ட அறையில நம்ம மாட்டிக்கிட்டோம், சாவிய தொலைது விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான்? கதவை ஓங்கி உடைப்பான். ஆனா இறைவன் அப்படி செய்யறது கிடையாது. இது ஒரு விதையின் முளைத்தலோடு நாம ஒப்பிடலாம். விதை எப்படி மண்ணுக்குள் புதைக்கப்படுது அப்படிங்கறத சொல்றீங்களா? ஒரு விதையை மண்ணுக்குள் புதைக்கும் போது அது பார்ப்பதற்கு ஒரு கல்லறை போலதான் இருக்கும், இருட்டு, அழுத்தம். ஆனா மழை நீர் அந்த மண்ணுக்குள் இறங்கும் போது அது அந்த விதையோட கடினமான ஓட்ட பலாத்காரமா உடைக்கிறது கிடையாது. ஓ, மாறாக அந்த நீரின் மென்மை அந்த விதையின் ஓட்ட மெதுவா மிருதுவாக்குது. எக்ஸாக்ட்லி. வெளியில உள்ள அந்த அருள் உள்ளே இருக்கிற ஜீவனை தட்டி எழுப்புது. இறைவன் நம்முடைய இருண்ட கல்லறைகளை திறக்கிற விதம் இப்படிப்பட்டதுதான். ஆஹா, அவர் தனது இரக்கத்தாலும் அன்பாலும் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை வெளியிலிருந்து மிருதுவாக்கி உள்ளே உறைந்து போயிருக்கிற நம் நம்பிக்கையை முளைக்கச் செய்றாரு. அந்த விதையின் உதாரணம் மிக துல்லியமா பொருந்தது. அவர் நம்மை பயமுறுத்துபவர் அல்ல, நம்மை பக்குவப்படுத்துபவர். சரி, அவர் ஏன் இது செய்றாரு? எதற்காக நம்ம இந்த கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்? அதுக்குத்தான் அடுத்த வசனத்துல இறைவன் பதிலளிக்கிறாரு. நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றுள்ளிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்கே நம்ம சற்று ஆழமா சிந்திக்கணும். இறைவன் நம்மை பிரச்சனையிலிருந்து விடுவிப்பது வெறுமனே நமக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை தருவதற்காக மட்டுமல்ல. ஒரு நிமிஷம், இது மனித பார்வையில கொஞ்சம் முரணா தெரியுதே. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், நமக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு தானே நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நானே ஆண்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்றத பார்த்தா இது கொஞ்சம் சுயநலகா தெரியலையா? அதாவது நம்முடைய துன்பத்தை அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள பயன்படுத்துறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் அல்லவா? ஆமா, அதுதான் என் சந்தேகம். மனித உறவுகளின் அடிப்படையில பார்த்தா அப்படி தோன்றலாம். ஆனா இறைவனோட இயல்பை புரிஞ்சு கொண்டா இந்த சந்தேகம் விலகிடும். எபிரேய மொழியில ஆண்டவர் அப்படிங்கிறதுக்கு யாவே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. யாவே என்றால் என்ன அர்த்தம்? இதன் அர்த்தம் நானே இருக்கிறவர் அல்லது நானே எல்லாம். மனிதர்களாகிய நாம எப்படி ஜெபிக்கிறோம்? இறைவன் ஒரு ஏடிஎம் இயந்திரம் போல செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா, நாம ஒரு கோரிக்கையை வைப்போம், அவர் அதை செய்துவிட்டு அமைதியாகிடணும். ஆனா இறைவன் ஒரு இயந்திரம் அல்ல, அவர் நம் அன்பு தந்தை. ஒரு தந்தை தன் குழந்தைக்கு ஒரு விலை உயர்ந்த பரிசு கொடுக்கும்போது அந்த குழந்தை பரிசை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தந்தையை மறந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது கிடையாது. அந்த பரிசின் வழியாக தந்தை தன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கறது அந்த குழந்தை அறிந்து கொள்ளணும், அந்த அன்பில உறவாடணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாரு. கரெக்ட். இறைவன் நம்முடைய கல்லறைகளை திறப்பது நமக்கு வெறுமனே ஒரு பொருளை கொடுப்பதற்காக அல்ல, தன்னையே நமக்கு கொடையாக கொடுப்பதற்காக. இது உங்க ஒவ்வொருவரையும் ஆழமா சிந்திக்க தூண்டும் ஒரு கருத்து நேயர்களே. நாம் பல நேரங்களில் நோய் குணமாகணும், கடன் அடையணும் அப்படின்னு அந்த தீர்வை மட்டும் தேடி சென்று தீர்வை தரும் இறைவனையே தவற விட்டுடுறோம். ஆமா, தீர்வு கிடைச்ச உடனே இறைவனை மறந்துடுறோம். நீங்க எதிர்கொள்ளும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு இறைவனை நீங்க நேரில் சந்திக்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பா அமையுது அப்படிங்கறத நீங்க உணர்கிறீர்களா? உங்க இருளில் அவர் இறங்கி வரும்போது அந்த விடுதலையின் வழியாக ஓ, என் இறைவன் இவ்வளவு அன்பானவரா அப்படின்னு நீங்க அவரை முழுமையா அறிந்து கொள்ளணும் என்பதே அவருடைய நோக்கம். எனக்காக என் குழிக்குள் இறங்கி வரும் அளவுக்கு அவர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு உணர்வது ஒரு ஆழமான உறவின் தொடக்கம் இல்லையா? ஆமா, அது ஒரு உறவின் தொடக்கம். அந்த உறவு எப்படி முழுமை பெறுது அப்படிங்கறது அடுத்த வசனம் மிக தெளிவா காட்டுது. அடுத்தது 14ஆம் வசனம். என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள், நான் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். இங்கே
இறைவனோட முழுமையான மீட்புச் செயல் முற்று பெறுது பாருங்க. ஒரு கல்லறை திறக்கப்பட்டு விட்டால் மட்டும் போதாது, உள்ளே இருப்பவருக்கு உயிர் வேணும். ஆமா, ஒரு திறக்கப்பட்ட கல்லறையில ஒரு இறந்த உடல் அப்படியே கிடந்தா அதுக்கு பேர் உயிர்த்தெழுதல் அல்லவே. அது வெறும் தோண்டி எடுத்தல். இறைவன் உங்களை உங்க பிரச்சனைகளிலிருந்து வெறும் தோண்டி எடுக்க மட்டும் விரும்பல, அவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புறாரு. வாவ்! அந்த உயிரை தருவது எது? இறைவனின் ஆவி. இந்த ஆவி அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது எனக்கு தொடக்க நூல்ல வர்ற படைப்பின் நிகழ்வு தான் நினைவுக்கு வருது. எந்த நிகழ்வை சொல்றீங்க? இறைவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியில் தன் ஜீவசுவாசத்தை ஊதிய போதுதான் அவன் வாழும் ஆன்மாவானான் அப்படின்னு வாசிக்கிறோம் அல்லவா? அதே நிகழ்வு இங்க மறுபடியும் நடப்பது போல தெரியுதே. மிக சரியான ஒப்புமை. தொடக்க நூல்ல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே சுவாசம், அதே ஆவிதான் இங்கே வறண்ட எலும்புகளுக்கும் கல்லறையில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கப்படுவதாக எசேக்கியேல் சொல்றாரு. அதுக்கு எபிரேய மொழியில என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? எபிரேய மொழியில இதற்கு ரூவாக் அப்படின்னு பெயர். இதோட பொருள் காற்று, சுவாசம் அல்லது ஆவி. ஓ, ரூவாக். ஆமா, இந்த ரூவாக் என்னும் இறைவனின் ஆவி நம் ஆன்மாவுக்குள் நுழையும் போதுதான் நாம் உண்மையாகவே உயிர் பெறுகிறோம். அதுவரை நம்ம வெறுமனே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா அது வாழ்தல் அல்ல. இது இன்றைய நவீன வாழ்க்கைக்கு எவ்வளவு துல்லியமா பொருந்தது பாருங்க. உங்களில் பலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இயந்திரத்தனமான ஓட்டமா மாறிவிட்டு இருக்கலாம். ஆமா, காலையில எழுவது, கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே வேலைக்கு ஓடுவது, பணம் சம்பாதிப்பது, கடனை கட்டுவது, மீண்டும் தூங்குவது, இது ஒரு வகையான உயிருள்ள பிணம் போன்ற வாழ்க்கை தான். உள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப உலகத்துல உள்ள பல விஷயங்களை தேடி ஓடுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதுவும் சலித்து போயிடும். இது வெறுமனே பிழைத்திருத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எப்போது அந்த ரூவாக், அதாவது இறைவனின் ஆவியானவர் உங்க ஆன்மாவில செயல்பட அனுமதிக்கிறீங்களோ அப்போது உங்க சூழ்நிலைகள் உடனடியாக மாறாவிட்டாரும் உங்க உள்ளே ஒரு புதிய ஆற்றல் பிறக்குது. நீங்க வெறும் பிழைத்திருத்தல் என்ற நிலையில இருந்து ஆழமா வாழ்தல் என்ற நிலைக்கு மாறுறீங்க. அந்த வாழ்தலோட உச்சக்கட்டம் தான் இந்த வசனத்தோட அடுத்த பகுதி. நான் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் அப்படின்னு இறைவன் சொல்றாரு, அதுவா? ஆமா, பாபிலோன்ல அடிமைகளா இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இது அவங்களுடைய நிலப்பரப்பான கானான் நாடா இருக்கலாம். ஆனா ஆன்மீக ரீதியா நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆன்மீக ரீதியில நமக்கான சொந்த நாடு அப்படிங்கிறது வெறும் பூகோள நிலப்பரப்பு அல்ல. அது இறைவனோடு நாம் ஆதியில கொண்டிருந்த எந்த கவலையும் இல்லாத ஒரு அமைதியான உறவு நிலை. கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். இந்த சொந்த நாடு அப்படிங்கறத நாம எப்படி புரிந்து கொள்வது? அதாவது மனிதன் படைக்கப்பட்ட போது ஏதேன் தோட்டத்துல இறைவனோடு அவன் கொண்டிருந்த அந்த நெருக்கமான, குற்ற உணர்ச்சியற்ற, பயமற்ற உறவு தான் நம்முடைய உண்மையான சொந்த நாடு. ஓ, அந்த உறவைத்தான் நாம இழந்துட்டோமே. ஆமா, பாவம் செய்ததால், கவலைகளால், உலக ஆசைகளால் நாம் அந்த சொந்த நாட்டை விட்டு வெளியேறி இன்று பாலைவனத்துல அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இறைவனின் ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் நம்மை மீண்டும் அந்த அமைதியான இடத்துக்கு, இறைவனின் பிரசன்னம் என்ற நமது உண்மையான இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்படி என்றால் நாம் இழந்த நிம்மதியை, அந்த உள்மன அமைதியை மீண்டும் எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரே தீர்வு. கண்டிப்பா. உங்களுடைய சொந்த நாடு அப்படிங்கிற நீங்க வாங்குற ஒரு வீடோ அல்லது சொத்தோ கிடையாது. அது இறைவனின் பிரசன்னத்துல நீங்க அடையிற முழுமையான அமைதி. உங்க வாழ்க்கை போராட்டத்துல நீங்க எவ்வளவு தூரம் வழி தவறி போயிருந்தாலும் சரி, இறைவன் உங்களை மீண்டும் உங்க சொந்த நாட்டுல குடியமர்த்த விரும்புவதை இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துது. அதனாலதான் இந்த இறைவாக்கின் முடிவுல ஒரு முத்திரை வைப்பதை போல இறைவன் கூறுகிறார், ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன். இது ஒரு மாபெரும் உத்தரவாதம். மனிதர்களாகிய நாம பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மறந்துடுவோம் அல்லது சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாம தவிப்போம். ஆனா சர்வ வல்லமையுள்ள இறைவன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அதை நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் நம்மை போல காலத்தாலோ சூழ்நிலையாலோ கட்டுப்பட்டவர் அல்ல. அவருடைய வாக்குறுதி அவ்வளவு உறுதியானது. இதை படிக்கும் போதே ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள் வருவதை நீங்க உணரலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் சரி, உங்களை கைவிட மாட்டேன் என்று இறைவன் தன் பெயரை கொண்டே சத்தியம் செய்யறாரு. உங்களுக்குள் சிந்தித்து பாருங்கள் நேயர்களே. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்வின் எந்த பகுதியை இது முடிந்து விட்டது, இது ஒரு கல்லறை, இனி இங்கு எதுவுமே மாறாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்களோ அங்கேதான் இறைவனின் மாபெரும் அற்புதம் தொடங்க போகுது. மனிதனுடைய முற்றுப்புள்ளி இறைவனின் தொடக்க புள்ளி. மிக அருமையான வார்த்தை.
உங்க சொந்த முயற்சியால திறக்க முடியாத அந்த கல்லறைய, நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை இன்று இறைவனின் கிருபையிடம் ஒப்படையுங்கள். உங்க இருண்ட சூழ்நிலைக்குள் அவருடைய மென்மையான ஆவியானவர், அந்த ரூவாஹ், உள்ளே வர அனுமதியுங்கள். உங்க மனச்சோர்வுகள், உங்க பயங்கள், உங்க குற்ற உணர்வுகள் அனைத்திலிருந்தும் இறைவன் என்று உங்களை விடுவிப்பாராக. உங்களை சுற்றி இன்று என்னதான் மரணத்தின் வாடை வீசினாலும், எல்லாம் காய்ந்து போய்விட்டது போல தோன்றினாலும், உங்க வேர்களில் இறைவனின் ஆவியாகிய முதல் மழைத்துளி விழத் தொடங்கிவிட்டது அப்படிங்கறத மறந்து விடாதீங்க. அந்த மென்மையான அருள் உங்களின் கடினமான சூழ்நிலைகளை மிருதுவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களின் துளிர்விடும் காலத்திற்காக காத்திருங்கள். ஆமாம், திருப்பாடல்கள் 130 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே, ஆழ்துயரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இது சும்மா உதட்டளவில் சொல்ற ஒரு ஜெபம் கிடையாது. கண்டிப்பா இல்ல, இது அடிவயிற்றிலிருந்து வரும் ஒரு கதறல். மனித வாழ்வின் மிக இருண்ட பக்கத்தையும் அங்கே நுழையும் இறைவனின் பேரொளியையும் இதைவிட அழகா எந்த வாசகமும் சொல்லிட முடியாது. சரி, இத நாம விரிவா பாப்போம். ஆண்டவரே, ஆழ்துயரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் அப்படின்னு இந்த திருப்பாடல் ஆரம்பிக்குது. ஆமா, என் விண்ணப்பக் குரலை உமது செவிகள் கவனமுடன் கேட்கட்டும் ஆசிரியர் கதறுகிறார். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க மூல மொழி வார்த்தை எபிரேய மொழியில இதுக்கு மிமா மக்கிம் அப்படின்னு பேர். மிமா மக்கிம். ஆமாங்க, இதுக்கு சாதாரணமான ஆழம்னு அர்த்தம் இல்ல. பண்டைய கால மக்களோட சிந்தனைப்படி கடல் அல்லது பாதாளத்தின் மிக ஆழமான இருள் சூழ்ந்த எந்த நம்பிக்கையும் இல்லாத படுகொலின்னு அர்த்தம். மரணத்தின் விழும்பது. எனக்கு இங்கே ஒரு கேள்வி வருது. இறைவன் அன்பானவர்னு நாம தொடர்ந்து பேசுறோம். அப்புறம் ஏன் மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு படுகொலியில, அந்த மிமமாக்கிம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க? அவர் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? இது காலங்காலமா மனிதர்கள் கேட்கும் ஒரு ஆழமான கேள்விதான். அதாவது, இறைவன் நம்மள படுகொலியில தள்ளுவதில்லை. பல நேரங்கள்ல மனிதர்களாகிய நாமே நம்முடைய தவறான முடிவுகளாலும் சுயநலத்தாலும் அந்த பாதாளத்துல விழுந்துடுறோம். நம்ம தப்பால நாமே மாட்டிக்கிறோம். சரியா சொன்னீங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான உளவியல் உண்மை ஒண்ணு இருக்கு. மனிதர்கள் லேசான கவலையில இருக்கும்போது மத்தவங்க கிட்ட புலம்புவாங்க, பேசுவாங்க. ஆனா துயரத்தின் உச்சத்திற்கு செல்லும் போது, அந்த மிமாமாக்கிம் படுகொலிக்குள் தள்ளப்படும் போது அவங்க முற்றிலும் மௌனமாயிடுவாங்க. ஓ, யாரிடம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க. ஆமா, ஒரு விதமான கற்றுக்கொண்ட உதவியற்ற நிலைக்கு சென்று விடுவாங்க. அது உண்மைதான். நான் இதை ஒரு பாழடைந்த கிணற்றுக்கு ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு ஆழமான கிணற்றுக்குள் ஒருவர் தவறி விழுந்துடுறார். அவர் அங்கிருந்து கத்தும்போது அவரோட சொந்த குரலே சுவர்கள்ல பட்டு அவருக்கு எதிரொலிக்கும். அது ஒரு கொடிய தனிமையை கொடுக்கும். கண்டிப்பா. அந்த பயத்திலும் கூட தன் குரல் மேல இருப்பவர்களுக்கு எப்படியாவது கேட்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் அவர் தன் முழு பலத்தையும் திரட்டி கத்துறார். அது போலதான் இந்த வாசகம் அமைஞ்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த இருளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசுறதுதான் விடுதலையின் முதல் படியா? சந்தேகமே இல்ல. பல நேரம் நாம இறைவன் கிட்ட ரொம்ப அலங்காரமா எந்த பிரச்சனையும் இல்லாதது போல ஜெபிக்க நினைக்கிறோம். ஆனா உடைந்த வழிகள் நிறைந்த உண்மையான குரலையே ஆண்டவர் கேட்க விரும்புறார். அந்த நேர்மையான குரல். ஆமா, உங்களோட அந்த துயர குரல் ஒருபோதும் வீண் போகாது. அவருடைய செவிகள் அதை மிக கவனமாக கேட்கின்றன என்பதை நேயர்கள் உறுதியா நம்பணும். சரி, இப்படி ஆள் துயரத்தில் இருக்கும்போது நாம கத்துறோம். ஆனா பல நேரங்கள்ல அந்த படுகுழிக்குள் நாமே குதித்து விடுகிறோம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அங்கதான் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய தடைக்கல் வருது. கண்டிப்பா, அது ஒரு பெரிய பாரம். இந்த வாசகத்துல பாத்தீங்கன்னா, நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிக்க முடியும்னு ஒரு வரி வருது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது படிக்கும்போது என் பள்ளி பருவத்துல நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க, என்ன நிகழ்வு அது? எங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஆசிரியர் இருப்பார். அவர் பேப்பரை திருத்தும் போது மாணவன் எழுதியுள்ள சரியான பதில்களை பார்க்கவே மாட்டார். அவரோட கண்கள் முழுசும் மாணவன் எங்க தப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கறத மட்டுமே தேடும். அந்த தவறுகளை சிவப்பு பேனாவால பெரியதா வட்டமிட்டு காட்டுவார். ஓ, அந்த சிவப்பு பேனா திருத்தம். ஆமா, பல நேரங்களில் ஆண்டவரையும் நாம இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பான ஆசிரியரா தான் கற்பனை செஞ்சுக்கிறோம். அவர் கையில ஒரு பெரிய நோட்டு புத்தகமோ சிவப்பு பேனாவும் வச்சுக்கிட்டு நம்ம தவறுகளை மட்டும் கணக்கெழுதி வட்டமிடுறாருன்னா நாம பயப்படுறோம் இல்லையா? அது மிகச்சரியான ஒரு உதாரணம். மனிதர்களாகிய நாம அப்படிதான் செயல்படுறோம். நாம் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் செஞ்ச 10 நல்ல காரியங்களை மறந்துட்டு அவர் செஞ்ச ஒரு தவறை மட்டும் சிவப்பு பேனாவால வட்டமிட்டு பார்க்கிறோம். உண்மைதான், நம்ம இயல்பது. ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்த்தா, இறைவன் மனிதனைப் போல கணக்கு பார்ப்பவர் அல்ல.
நீரோ மன்னிக்க அளப்பவர்னு அடுத்த வரியிலே ஆசிரியர் மிக தெளிவாக கூறுகிறார். இறைவன் மட்டும் நம்ம குற்றங்களை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா நம்மள ஒருத்தர் கூட அவர் திருமுன் நிற்க தகுதியற்றவர்கள். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு தயக்கம் வருது. இப்படி இறைவன் நம்ம தவறுகளை கணக்கு வைக்காம எல்லாவற்றையும் மன்னிக்க அளந்து கொண்டே இருந்தால் மனிதர்கள் அதை ஒரு சலுகையா எடுத்துக்க மாட்டாங்களா? நான் என்ன தப்பு செஞ்சாலும் அவர் மன்னிப்பார்னு திரும்ப திரும்ப தவறு செய்யறதை இது ஊக்குவிப்பது போல் ஆகாதா? இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா உண்மையான மன்னிப்பின் இயல்பு அப்படிப்பட்டதல்ல. இந்த வாசகத்துல மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பர் அப்படிங்கிற ஒரு ஆழமான வாக்கியம் வருது. இத நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. பயந்து நடுங்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. இந்த இறையச்சம் என்பது அவர் நம்மளை தண்டிப்பாரோன்னு பயந்து நடுங்கும் அடிமைத்தனம் அல்ல. மாறாக இது ஒரு ஆழமான நன்றி உணர்வால் வரும் ஆரோக்கியமான நடுக்கம். ஓ, இவ்ளோ பெரிய தவறுகளை செஞ்ச என்னையும் அவர் இவ்ளோ அன்பா மன்னிக்கிறாரே அப்படிங்கிற உணர்வா? சரியா பிடிச்சுக்கிட்டீங்க. இவருடைய அன்பை நான் இனி ஒருபோதும் காயப்படுத்த கூடாதுன்னு மனிதன் தானாகவே திருந்துறான் பாருங்க. அதுதான் உண்மையான இறையச்சம். அப்படி என்றால் தண்டிப்பார் என்ற பயத்தை விட அந்த அன்பின் பிரம்மாண்டத்தை பார்த்து வரும் ஒரு விதமான பிரமிப்புன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அந்த பிரமிப்பு தான் மனிதனை மாற்றுது. நவீன உலகை பாருங்க. மனிதர்கள் தங்களை தாங்களே மன்னிக்க மறுக்கிறாங்க. ஆமா, குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. ஆண்டவர் பல நேரங்களில் நம்மள எப்போதோ மன்னிச்சுடுறார். ஆனா நாம பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தவறுக்காக இன்றும் தங்களை தாங்களே தண்டிச்சுக்கிட்டு மனதளவுல ஒரு சிறைய உருவாக்கி அதுக்குள் தங்களை அடைச்சுக்கிறோம். இது ரொம்பவும் உண்மையில நடக்கிற விஷயம். அதான் நேயர்களே, உங்களிடம் நான் கூறுவது இதுதான். ஆண்டவரின் மன்னிப்பு நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொள்ளும் சுய தண்டனையை விட மிகப்பெரியது. உங்களை நீங்களே மன்னிக்க பழகுங்கள். குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட இது ஒரு அற்புதமான திறவுகோல். சரி, இப்போ நாம நம்முடைய இருளை ஒப்புக்கிட்டோம், அந்த சுய தண்டனையிலிருந்து வெளியே வந்து இறைவனின் மன்னிப்பையும் ஏத்துக்கிட்டோம். உடனே எல்லாம் சரியாகிடுமா? அப்படி உடனே நடந்துடாது. இல்ல, அங்கதான் அடுத்த போராட்டம் தொடங்குது. அதுதான் காத்திருப்பு. விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றது. இந்த வரிகளில் ஒரு சுமை தெரியுது இல்லையா? ஆமா. ஏன் ஆசிரியர் அந்த வரியை 2 முறை திரும்ப திரும்ப கூறுகிறார்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இப்ரேய கவிதைகள்ல ஒரு கருத்தை ஆழமா பதிய வைக்கணும்னா அதை 2 முறை திரும்ப கூறுவது வழக்கம். இது ஏதோ பேருந்துக்காக காத்திருக்கும் சாதாரணமான காத்திருப்பு அல்ல. ஒரு இரவு நேர காவலனின் மனநிலை. ஆமா, இருளில் துடிக்கும் ஒரு ஆன்மாவின் ஏக்கத்தின் உச்சம் அது. அதை கேட்கும் போது எனக்கு மருத்துவமனையின் இரவு பணி ஞாபகம் வருது. இரவு நேர பணி செய்யும் செவிலியர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு கட்டிடத்திற்கு பாதுகாப்பா இருக்கும் இரவு நேர காவலாளியாக இருக்கட்டும், அந்த அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை உள்ள நேரம் இருக்கு பாருங்க. அது மிக கடினமான நேரம். ஆமாங்க, ரொம்ப கஷ்டம். உடல் சோர்வடையும், இருள் முடிவற்றது போல தோன்றும். ஒவ்வொரு நிமிஷமும் 1 மணி நேரம் போல நகரும். எப்போ சூரியன் உதிக்கும்னு பாக்குற அந்த ஏக்கமான காத்திருப்பு ஒரு பெரிய மனப்போராட்டம். நம்ம ஆழ்துயரத்தின் நேரங்களும் அப்படித்தான். மிக அருமையான ஒப்பீடு. ஆனா இதுல ஒரு ஆழமான உண்மையை கவனிக்கணும். அந்த இரவு நேர காவலாளி அதிகாலை 3 மணிக்கு அந்த இருள விடியலுக்காக காத்திருக்கும் போது இன்று சூரியன் உதிக்குமா அல்லது உதிக்காதான்னு ஏதாவது சந்தேகத்தோட காத்திருக்கிறானா? இல்லவே இல்ல. நிச்சயமாக சூரியன் உதிக்கும் என்று அவனுக்கு 100% தெரியும். அதுல எந்த சந்தேகமும் அவனுக்கு இல்ல. அதுதான் இங்க மைய கருத்து. அவன் சூரியன் நிச்சயமாக உதிக்கும் என்ற முழு உறுதியோடு காத்திருக்கிறான். அதே போலதான் நம்மோட ஆழ்துயரத்திலும் ஆண்டவர் நிச்சயமாக செயல்படுவார் என்ற உறுதியான காத்திருப்பு நமக்கு வேணும். ஆமா, அந்த அசையாத நம்பிக்கை. நாளையும் ஒரு விடியல் வரும் என்ற நம்பிக்கைதான் உண்மையான காத்திருப்பு. இந்த தவக்காலத்துல உயிர்ப்பின் விடியலுக்காக நாம எப்படி விழிப்போடு காத்திருக்க வேண்டும் என்பதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வரிகளில் அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் அப்படின்னு வருது. காவலாளி விடியலுக்காக காத்திருக்கிறான், அது புரியுது. ஆனா ஒரு மனிதன் ஆழ்துயரத்துல இருக்கும்போது சொற்களுக்காக ஏன் காத்திருக்கணும்? ஒரு மனிதன் படுகுழியில இருக்கும்போது மனிதர்களோட ஆறுதல் வார்த்தைகள் எந்த பயனையும் தராது. இங்கு சொற்கள் என்பது இறைவன் மனித குலத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறிக்கிறது. ஓ, அவருடைய வாக்குத்தத்தங்களா? திருவிவிலியம் முழுவதும் அவர் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். மனிதர்கள் வாக்கு கொடுத்து விட்டு மறந்துடுவாங்க. இது எனக்கு மிக தெளிவாக புரியுது. சரி, இந்த காத்திருப்பின் முடிவில் நமக்கு என்ன கிடைக்குது? திருப்பாடலின் இறுதி பகுதிக்கு வருவோம். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பும் அவரிடமே உண்டு அப்படின்னு முடியுது.
ஆமா, ஆள் துயரத்துல ஆரம்பிச்சு மிகுதியான மீட்பு அப்படிங்கிற வெற்றியோடு முடியுது. இது எப்படி நிகழ்கிறது? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இங்குதான் நாம இறைவனின் உண்மையான இயல்பை புரிஞ்சுக்கணும். எபிரேய மொழியில பேரன்பு அப்படிங்கறத ஹெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண வார்த்தை அல்ல. ஹெசட், இது வெறும் உணர்ச்சி பூர்வமான அன்பா? கிடையாது. இது இன்று இருந்து நாளை மறைந்துவிடும் அன்பல்ல. இது ஒருபோதும் பிரிக்க முடியாத உடன்படிக்கையின் அன்பு. இத நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்க விரும்புறேன். சாதாரண மனித அன்புக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சாதாரண மனித அன்பு என்பது பல நேரங்களில் கொடுக்கல் வாங்கல் போன்றது. நீ எனக்கு நல்லது செஞ்சா நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற நிபந்தனை இருக்கும். ஆனா ஹெசட் என்பது ஒரு தாயின் அன்போடு ஒப்பிடலாம். ஒரு தாயின் நிபந்தனையற்ற அன்பு. ஆமா, ஒரு குழந்தை என்னதான் வழிதவறி போனாலும் அந்த தாய் தன் குழந்தையை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். அந்த தாய்மையின் அன்பை விட பல கோடி மடங்கு பெரியது நிபந்தனையற்ற அன்பு தான் ஹெசட். இந்த ஹெசட் என்ற பேரன்பு தான் இஸ்ரேலரை மீட்கிறது. அப்படி என்றால் இந்த மிகுதியான மீட்பு என்பது நாம பாவ அறிக்கை செய்து பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவது மட்டும்தானா? அல்லது என் அன்றாட வாழ்வின் சவால்களான கடன் தொல்லையிலிருந்தோ ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்தோ இது என்னை மீட்குமா? அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய அழகு. மிகுதியான மீட்பு என்பது ஆன்மீக மன்னிப்போடு நின்று விடுவதில்லை. அது ஒரு மனிதனை அவன் சிக்கி இருக்கும் எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் முழுமையா விடுவிக்குது. வாவ்! எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் என்பதை ஆணித்தரமாக நிலைநிறுத்த விரும்புறேன். இன்னும் ஒரு ஆழமான பயணம். தனிமையான இருளில் தொடங்கி குற்ற உணர்ச்சியை கடந்து நம்பிக்கையோடு காத்திருந்து முடிவில் இறைவனின் மாபெரும் விடியலில் இந்த வாசகம் நிறைவடைகிறது. நேயர்களே, அந்த மிமா மாக்கிம், அந்த ஹெசட் என்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை போராட்டங்களோடு எப்படியெல்லாம் பொருந்தி போகுதுன்னு நீங்க நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். ஆமா, இருளில் தொடங்கி ஒளியில் முடிகிற ஒரு அற்புதமான பயணம் இது. நேயர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை இருக்கு. கண்டிப்பா. நேயர்களே, உங்களுக்கான ஒரு முத்தாய்ப்பான கேள்வி இது. காவலாளியின் காத்திருப்பு என்பது சும்மா தூங்கிக் கொண்டிருப்பதல்ல. அது விழிப்போடு செயலோடு கூடிய காத்திருப்பு. உங்கள் வாழ்க்கையின் இருளான நேரங்களில் விடியலுக்காக நீங்கள் சோர்ந்து போய் செயலற்று உட்கார்ந்திருக்கிறீர்களா? அல்லது திருவிவிலியம் தரும் நம்பிக்கையோடு சுறுசுறுப்பாகவும் விழிப்போடும் விடியலை தேடுகிறீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது ஏதோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. இது இன்றும் இப்பொழுதும் உங்கள் வாழ்விலும் நடக்கும் ஒரு யதார்த்தம். கல்லறைகளை திறப்பது மட்டுமல்ல, அதனுள் தன் ஆவியை பொழிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரி, வெளியே இருக்கிற ஒரு கல்லை உடைப்பது வேறு. ஆனால் நமக்குள் அந்த ஆவியை பொழிதல் என்பது எப்படி செயல்படுகிறது? இது கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கிறது. அதாவது நடைமுறையில் இது எப்படி நடக்கும்னு கேக்குறீங்க? ஆமா, இதத்தான் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய கடிதம் 8ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக விளக்குகிறார் என்று நினைக்கிறேன். அவர் ஊனியல்பு, அதாவது லிவிங் இன் த ஃபிளஷ், மற்றும் ஆவியின் இயல்பு, லிவிங் இன் த ஸ்பிரிட் ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பேசுகிறார். ஆமா, பவுலடியார் அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரு மிக உயர்ந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் போனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அதிநவீன கேமரா இருக்கலாம், வேகமாக செயல்படும் ப்ராசஸர் இருக்கலாம். ஆனா பேட்டரி இல்லைனா? கரெக்ட். அதன் பேட்டரி முழுமையாக தீர்ந்து போயிட்டா, அதாவது டெட் பேட்டரி ஆகிட்டா, அதனால எந்த பயனும் இல்ல. அது வெறும் ஒரு விலை உயர்ந்த காலி பெட்டி தான். அதே போலதான் நம்முடைய வாழ்வும். ரொம்ப ஆழமான ஒரு அனாலஜி இது. நாம் என்னதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் ஆண்டவரின் ஆவியானவர் என்ற அந்த பவர் சோர்ஸ் நம்முள் இல்லை என்றால் நாம் ஊனியல்பில் வாழும் வெற்று மனிதர்கள்தான். கண்டிப்பா. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா பதிவு செய்யறாரு. இத வாசிக்கும் போது ஒரு சாதாரண விசுவாசியா எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க அதை விளக்குவீங்கன்னு நம்புறேன். என்ன கேள்வின்னு நான் ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது. இருந்தாலும் நீங்களே கேளுங்க. ஊனியல்பு, அதாவது அந்த ஃபிளஷ் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா நம்ம உடல் மோசமானதா? தொடக்க நூல்ல கடவுள் படைச்ச எல்லாமே நல்லதுன்னு தானே நம்ம வாசிக்கிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் இதுதான். கடவுள் தந்த உடல் எப்படி பாவத்தோட இடமா மாறும்னு தோணும். ஆமா, அவர் தன்னுடைய சாயல்ல கொடுத்த இந்த உடம்பு எப்படி பாவத்தின் விளைவிடமாக இருக்க முடியும்? தூய பவுல் ஏன் உடலை இவ்வளவு நெகட்டிவா பாக்குறார்? அருமையான கேள்வி. இங்க நாம திருவிவிலியத்தோட மூல மொழியான கிரேக்கத்துக்கு போகணும். அப்போதான் இது தெளிவா புரியும். கிரேக்க மொழியில இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. கிரேக்கத்தில் ஊனியல்பு என்பதற்கு சார்க்ஸ் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அதே போல
ஆவியின் இயல்பு என்பதற்கு நியூமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சார்க்ஸ் மற்றும் நியூமா. சரி, இந்த சார்க்ஸ் அப்படின்னா என்ன? தூய பவுல் சார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளோட எலும்பு, சத, இரத்தம் கொண்ட இந்த பௌதிக உடலை குறை சொல்லல. உடல் புனிதமானது. ஓ, அப்போ பிரச்சனை உடம்புல இல்ல, வேற எங்க இருக்கு? சார்க்ஸ் என்பது மனிதனுடைய வீழ்ச்சியடைந்த இயல்பை குறிக்கிறது. அதாவது கடவுளின் உதவியை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு முற்றிலுமா சுயநலத்தை மையமா வச்சு வாழ துடிக்கும் ஒரு மனநிலை. ஆஹா, அப்போ அது உடம்போட பிரச்சனை இல்ல, உள்ளத்தோட பிரச்சனை. நம்ம மனநிலையில தான் சிக்கல் இருக்கு. சரியா புடிச்சிட்டீங்க. இத நேயர்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்க ஒரு ஒப்பீடு சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு விலை உயர்ந்த கார் மாதிரி வச்சுக்குவோம். அந்த கார் கெட்டது கிடையாது. ஆமா, அது நம்மள பயணம் செய்ய வைக்கிற ஒரு அற்புதமான வாகனம். அதேதான். ஆனா அந்த காரை ஓட்டுகிற டிரைவர் சீட்ல யாரு உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப புரிய வருது. அந்த டிரைவர் யாருன்னு சொல்லுங்க. உலக ஆசைகள், சுயநலம், பெருமை, கோபம் மாதிரியான அந்த ஷார்க்ஸ், அதாவது ஊனியல்பு அந்த காரின் ஸ்டீரிங்கை பிடிச்சு ஓட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பயணம் எங்க போய் முடியும்? கண்டிப்பா ஒரு பெரிய விபத்துல தான் முடியும். ஆமா, அதே காரை தூய ஆவியானவர் அதாவது நியூமா ஓட்டினால் பயணம் பாதுகாப்பானதா இருக்கும். அவர் சரியான பாதையில சரியான வேகத்துல நம்மளை இலக்குக்கு கொண்டு சேர்ப்பார். கார்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாங்க, டிரைவர் சீட்ல யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தூய பவுல் இங்க வைக்கிற மிகப்பெரிய கேள்வி. இதை நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களையே சேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்க நேரத்தை எது ஆக்கிரமிச்சிருக்கு? சோசியல் மீடியாவுல மணிக்கணக்கா தொலைஞ்சு போற ஒரு அடிமைத்தனமா, இல்ல எனக்கு மட்டுமே எல்லாம் வேணும் அப்படிங்கிற சுயநலமா? சின்ன காரியத்துக்கு கூட வெடிச்சு செதற கோவமா? இதெல்லாம் தான் ஷார்க்ஸ் அப்படிங்கிற ஊனியல்பு உங்க காரை ஓட்டுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். கண்டிப்பா. நாம பல நேரங்கள்ல அந்த போலியான விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த ஸ்டோரியில வந்த நபர் மாதிரி நாமளும் ஏமாந்துடுறோம். கடவுளுக்கு உகந்தவர்களா வாழணும்னா தூய ஆவியானவரை நம்மளோட டிரைவரா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா பதிவு செய்யுது. சரி, இப்ப நாம வாசகத்தோட அடுத்த பகுதிக்கு, அதாவது 9 மற்றும் 10 வசனங்களுக்கு போவோம். இது இன்னும் ஆச்சரியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துது. ஆமாம், இப்போ டிரைவரை பத்தி பேசணும் இல்லையா? அந்த தூய ஆவியானவர் என்ற டிரைவர் ஏதோ வெளியே இருந்துகிட்டு உங்களுக்கு வழி சொல்ற ஒரு வழிகாட்டி கிடையாது. அப்புறம் இப்படி அவர் எங்க இருக்கார்? அவர் உங்களுக்கு உள்ளேயே குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிஜத்தை பவுல் சொல்றாரு. கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிருக்க மாட்டீர்கள் என்கிறார். உள்ளேயே குடிகொண்டிருக்கிறார். கேட்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் நடுமுறை யதார்த்தத்துக்கு வர்றேன். கேளுங்க, என்ன யதார்த்தமான கேள்வி உங்களுக்குள்ள ஓடுது? காலையில எழுந்த உடனே அவசரம், டிராபிக், ஆபீஸ்ல பிரஷர், குடும்ப பொறுப்புகள்னு பலவிதமான இறைச்சல்களுக்கு நடுவுல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த உலகத்துல அமைதியா இருக்கிறதே ஒரு பெரிய சவால் தான். அப்படி இருக்கும்போது தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு, அவர் பேசுறாரு அப்படிங்கறத ஒரு சாதாரண மனுஷனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கேள்விக்கான விட நாம இப்போ பயணிச்சிட்டு இருக்கிற இந்த தவகால பின்னணியில ரொம்ப தெளிவா இருக்கு. தவக்கால பின்னணியிலா? அது எப்படி? இந்த தவ காலத்துல நம்ம பல காரியங்களை செய்யறோம். அதுல ரொம்ப முக்கியமானது நோன்பு இருக்கிறது. நோன்பு அப்படிங்கிறது வெறுமனே ஒருவேளை சாப்பாட்டை தவிர்ப்பதோ பட்னி கிடப்பதோ கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நோன்புங்கிறது வெறும் மத ரீதியான ஒரு டயட் கிடையாதா? இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நம்ம அன்றாட பரபரப்புல நம்மளோட ஷாக்ஸ் எப்பவுமே தனக்கு வேண்டியதை கேட்டு கூச்சலிட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு பசிக்குது, எனக்கு வசதி வேணும்னு அதை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா? ஆமா, அந்த பெரிய சத்தத்துல நமக்குள்ள மெல்லிய குரல்ல பேசுற ஆவியானவரோட குரல் நமக்கு கேக்குறதே இல்ல. ஓ, அப்போ இந்த நோன்பு அந்த சத்தத்தை அடக்க உதவுதா? சரியா சொன்னீங்க. இந்த தவ காலத்துல நாம இருக்கிற நோன்பு அந்த ஊனியல்பை பலவீனப்படுத்துற ஒரு பயிற்சி. நாம உணவையோ பிடிச்ச பழக்கத்தையும் தவிர்க்கும் போது சார்க்ஸ்க்கு தீனி போட மறுக்கிறோம். இப்போ எனக்கு நல்லா புரியுது. அப்போ நோன்புங்கிறது வேணும்னே நம்மளோட ஊனியல்பை தூண்டிவிட்டு அதை அடக்க பழகிற ஒரு மெக்கானிசம். அதேதான். ஊனியல்பான சார்க்ஸ் பலவீனப்படும் போது நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிற நியூமா என்ற ஆவியின் இயல்பு பலமடையுது. அதனாலதான் நோன்பு இருக்கும்போது ஜெபிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? ஜெபங்கிறது ஆன்மாவுக்கான உணவு. மிகச்சரி. உங்க வயிற்றுல உணவில்லாத அந்த வெற்றிடத்தை கடவுளோட பிரசன்னம் நிரப்புது. அப்போதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க உணர முடியும். இது உண்மையாகவே ஒரு பெரிய திறவுகோல். அப்போ நோன்பு அப்படிங்கிறது என்ன கஷ்டப்படுத்திக்கிற ஒரு தண்டனை அல்ல,
அது ஆவியானவருக்கு வேலை செய்ய இடம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமா, கிறிஸ்து நமக்குள் இருந்தால் பாவம் காரணமாக நமது உடல் அழிவுக்குரியதாயினும் தூய ஆவி நமக்கு உயிராயிருப்பார் என்று பவுல் உறுதியளிக்கிறார். எவ்வளவு அருமையான விளக்கம். சரி, இப்போ நாம வாசகத்தோட உச்சக்கட்டத்திற்கு, அதாவது 11ஆம் வசனத்துக்கு வருவோம். சாவக்கூடிய உடலுக்கும் உயிர்த்தெழுதலின் வாக்குறுதி. இது இந்த முழு வாசகத்தோட மணிமகுடம்னே சொல்லலாம். இந்த 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் நினைவூட்டுங்களேன். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் உடல்களையும் அவர் உயிர் பெறச் செய்வார்னு சொல்லுது. உயிர்த்தெழுதல் அப்படின்னு நாம இறந்து போனதுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு நிகழ்வுன்னு தான் நினைப்போம். ஆமா, ஏதோ எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு வாக்குறுதியா மட்டுமே இதை நம்ம சுருக்கிடுறோம். ஆனா பவுல் இங்க எதிர்காலத்தை பத்தி மட்டுமா பேசுறாரு? இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? இல்ல, அவர் நம்மளோட நிகழ்காலத்தையும் சேர்த்தே பேசுறாரு. ஆவியானவர் நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறது வெறும் ஆறுதல் சொல்றதுக்காக மட்டும் கிடையாது. வேற எதுக்காக? இரண்டு சூழ்நிலைகளுக்கும் உயிர் கொடுக்கிற வல்லமை அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. கொஞ்சம் இருங்க, இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கழுத்தளவு கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு மிக கடுமையான நெருக்கடி நிலை. அல்லது கணவன் மனைவிக்கு இடையில பெரிய விரிசல் ஏற்பட்டு கல்யாண வாழ்க்கையே செத்து போன ஒரு பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆமா, இது பல குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு வலி நிறைந்த யதார்த்தம். இப்படி ஒரு இறந்து போன சூழ்நிலைக்குள்ள தூய ஆவியானவர் வந்தா எப்படி உயிர் கிடைக்கும்? உடனே பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்துருமா? அல்லது பிரச்சனை மேஜிக் மாதிரி மறைஞ்சிருமான்னு கேக்குறீங்க. ரொம்ப யதார்த்தமான கேள்வி. ஆமா, இது எப்படி பிராக்டிக்கலா வேலை செய்யுதுன்னு நேயர்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஆவியானவர் உள்ளே வரும்போது அவர் உடனே வெளியில இருக்கிற சூழ்நிலைய மேஜிக் மாதிரி மாத்துறது கிடையாது. முதலாவது அவர் உங்களை மாத்துறார். என்ன மாத்துறாரா? அதுதான் உயிர்த்தெழுதலோட முதல் படியா? ஆமா, கடனால நீங்க பயத்துல உறைஞ்சு போயிருக்கும் போது எந்த ஒரு மனித முயற்சியாலும் கொடுக்க முடியாத ஒரு அமானுஷ்யமான அமைதிய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஓ, அந்த அமைதி பிரச்சனையை தெளிவா அணுகுற ஞானத்தை கொடுக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதே போல குடும்ப உறவுல விரிசல் வரும்போது உங்களோட சார்க்ஸ் என்ன சொல்லும்? அவங்க செஞ்சதுக்கு நீயும் திருப்பி செய், பழி வாங்கு, கோவப்படு அப்படின்னு தானே தூண்டும். ஆனா உங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிற நியூமா அந்த பழிவாங்கும் சுழற்சியை உடைச்சு மன்னிக்கிறதுக்கான ஒரு அசாத்தியமான வலிமையை கொடுப்பார். வாவ்! அப்படி நாம மன்னிக்க முடிவு செய்யும் போது அந்த செத்து போன உறவுக்குள்ள மறுபடியும் ஒரு உயிர் பிறக்குது. பிரச்சனைகள் அப்படிங்கிற மண்ணுக்குள்ள நம்ம புதைக்கப்பட்டு வெளியே வர வழியே இல்லைன்னு நினைக்கும் போது தூய ஆவியின் தொடுதல் நமக்குள்ள ஒரு புதிய தொடக்கத்தை தரும். அந்த நியூமா என்ற ஆவியின் இயல்பு நம்மளோட செத்துப்போன சூழ்நிலைகளை நிச்சயம் உழைக்கச் செய்யும். ஆமாம், நமது சோர்வுகளை மாற்றி ஒரு உயிர்த்தெழுதலை தரும். இதுதான் தூய பவுல் நமக்கு சொல்லும் சுவிசேஷம். இயேசுவோட உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஏதோ வரலாற்று சம்பவம் மட்டும் கிடையாது. அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தொடர் நிகழ்வு. ரொம்ப தெளிவா உயிரோட்டமா இன்னைக்கு நாம பேசியிருக்கோம். ஊனியல்பிலிருந்து தொடங்கி உயிர்த்தெழுதலோட வல்லமை வரைக்கும் ஆழமா பார்த்துட்டோம். எப்பொழுதும் போல இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க முன்னாடி ஒரு சவாலை வைக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல் யார் கையில இருக்கு? உங்களை ஆட்டி படைக்கிற உலக ஆசைகள், கோபம் அப்படிங்கிற ஊனியல்பின் கையிலா? அல்லது இரண்டு சூழ்நிலைகளுக்கும் உயிர் கொடுக்கிற வல்லமை கொண்ட கடவுளின் தூய ஆவியின் கையிலா? இந்த தவ காலத்துல அந்த ஸ்டியரிங்க தூய ஆவியானவர்கிட்ட முழுமையா ஒப்படைக்க நீங்க தயாரா? இந்த ஸ்டியரிங் வீல் பத்தி நாம பேசணும். ஆனா நிறைவா உங்களுக்கு இன்னொரு சிந்தனையும் நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? இயேசுவுக்கு உயிர் கொடுத்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார்னா உங்க வாழ்க்கையில எந்த செத்து போன விஷயத்த நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு முடங்கி போன விஷயங்களா? ஆமாம், மறுபடியும் ஏமாந்துடுவோமோ, நம்பிக்கை வச்ச வலிக்குமோங்கிற பயத்துல தூய ஆவியானவரை உங்க வாழ்க்கையோட எந்தெந்த பகுதிகளுக்குள்ள நீங்க அனுமதிக்க மாட்டீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. நேர்களே, அதை யோசிச்சு பாருங்க. அந்த பயத்தை உடைச்சி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சிந்திக்க வேண்டிய அருமையான சவால். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த வல்லமை இயேசுவின் குளிர்ந்த இறந்த உடலை அந்த பாறை கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்து எழுப்பியதோ அதே அளப்பரிய வல்லமை கொண்ட தூய ஆவியானவர் இப்போது உங்களுக்குள்ளும் குடிகொண்டிருக்கிறார். அதாவது அதே பவர் நமக்குள்ளேயும் இருக்கு. ஆமா, இது ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல. நம்முடைய செத்து போன மரண தருவாயில் இருக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் அந்த ஆவியானவர் புது வாழ்வு தருகிறார்.
உலக கவலைகளிலிருந்து நம் மனதை மாற்றி உள்ளுக்குள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட்டே அவர் செய்கிறார். உள்ளுக்குள்ள நடக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ரீசெட்டை பற்றி பேசும்போது அது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் வெறும் உள்ளுணர்வுகளை மட்டும் வைத்துக்கொண்டு நிஜமான கண்கூடாக தெரியும் ஒரு பெரிய இழப்பையோ துன்பத்தையோ நாம் எப்படி எதிர்கொள்வது? நடைமுறை வாழ்க்கையில் வர கஷ்டங்களை எப்படி தாங்கிறதுன்னு கேக்குறீங்க. ஆமா, உள்நிலை பார்வையில் ஆவியானவர் செயல்படுகிறார் என்பது சரி. ஆனால் ஒரு நிஜமான மரணம், நிஜமான அழுகை வரும்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் உதவுமா? கண்டிப்பா, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இந்த இரு வாக்குறுதிகளுக்கும் ஒரு வரலாற்று ரீதியான கண்கூடாக காணக்கூடிய ஒரு முழுமையான நிரூபணமாக யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் வரும் இலாசரின் நிகழ்வு நமக்கு தருகிறது. ஆமா, அந்த நிகழ்வு ஒரு மாபெரும் கிளைமேக்ஸ். இலாசர் நோயுற்று இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை அவருடைய சகோதரிகள் இயேசுவுக்கு அனுப்புறாங்க. ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்று இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப உரிமையா சொல்றாங்க. ஆனா இங்கேதான் திருவிவிலியத்திலேயே ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. ஆமா, செய்தியை கேட்ட உடனே இயேசு அங்கேயே 2 நாட்கள் தாமதிக்கிறார். இது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். எந்த மாதிரி கேள்வின்னு நேயர்களுக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது, இப்ப நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. டாக்டர், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அனுப்புறோம். மெசேஜ் அவருக்கு போயிடுச்சு, ப்ளூடிக் வந்துருச்சு. ஆமா, ஆனா அவர் அதை பார்த்த பிறகும் எந்த ரிப்ளையும் பண்ணாம 2 நாட்கள் சும்மாவே இருந்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். நம்ம மேல அவருக்கு அக்கறை இல்லையோ அப்படிங்கிற வலி இருக்கும் இல்லையா? நிச்சயமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இருந்தா உடைஞ்சு போயிருவோம். அதான் இயேசு ஏன் இவ்வளவு இரக்கம் இல்லாம இந்த இடத்துல தாமதிக்கிறார்? நீங்க கேட்ட அந்த டாக்டர் உதாரணம் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஆனா வரலாற்று ரீதியா இங்க என்ன நடந்திருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். பெத்தானியாவிற்கும் இயேசு இருந்த இடத்திற்கும் குறைந்தது 1 நாள் பயண தூரம் இருந்திருக்கு. ஓ, அப்படியா? அப்போ செய்தி கொண்டு வந்தவன் 1 நாள் பயணம் செஞ்சிருப்பான். ஆமா, அப்புறம் இயேசு 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் பயணம் செய்ய 1 நாள் ஆகியிருக்கும். ஆக மொத்தம் 4 நாட்கள் ஆகுது. இது தற்செயலா நடந்த தாமதம் கிடையாது. ஓஹோ, அப்போ இது திட்டமிட்ட ஒரு தாமதமா? மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஒரு தாமதம். இயேசு 4ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்நோய் சாவல் போய் முடியாதிது, கடவுளின் மாட்சிமை விளங்கவே இவன் நோயுற்றான் அப்படின்னு. அப்போ இறைவனுடைய தாமதம் அப்படிங்கிறது அவர் நம் ஜபங்களை நிராகரிக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. கிடையவே கிடையாது. சில நேரங்கள்ல கடவுள் நம்முடைய ஜபங்களுக்கு உடனே பதிலளிக்காத போது அவர் நம்மை மறந்து விட்டார்னு நாம நினைக்கிறோம். ஆமா நேயர்களே, நீங்களும் பல நேரத்துல அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவர் நமக்காக ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு சிறந்த சாட்சியை தயார் செய்து கொண்டிருக்கிறார். வாவ், அந்த தாமதத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நோக்கமே இருந்திருக்கு. சரி, இயேசு திரும்பி யூதேயாவுக்கு போலான்னு சொல்லும்போது அவருடைய சீடர்கள் ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா? ஆமா ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மை கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறாரா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒரு பக்கம் நண்பனை காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் சொந்த உயிருக்கே ஆபத்து. இந்த இடத்துல தான் இயேசு நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வெளிச்சம் இருள் பற்றின ஊமையை சொல்றாரு. பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை அப்படின்னு. கரெக்ட். சீடர்களுடைய பயம் ஒரு வகையில நியாயமானதுதான். ஏன்னா யூதேயாவுல இயேசுவுக்கு அவ்வளவு அரசியல் மத ரீதியான எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இங்க பகல் ஒளி அப்படிங்கிறது வெறும் சூரிய வெளிச்சம் கிடையாது இல்லையா? நிச்சயமா, அது இறைவனுடைய சித்தத்தின்படி நடப்பதை குறிக்குது. இறைவனுடைய விருப்பத்தின்படி நாம ஒரு காரியத்தை செய்யும் போது, அதாவது அவருடைய திட்டத்துக்குள் நாம் இருக்கும்போது, எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் நாம இடறி விழ மாட்டோம். சரியா சொன்னீங்க. அந்த உறுதியை தான் இயேசு சீடர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ இறைவனின் சித்தமே நமக்கு வெளிச்சம். ஆமா, ஆனா இந்த இடத்துல இயேசு பேசுறத கேட்கும்போது சீடர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. ஆமா, அவர் நம் நண்பர் இலாசர் தூங்குகிறார், நான் அவரை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சீடர்கள் உடனே ஓஹோ, காய்ச்சல் அசதியில தூங்குறாரு போல, தூங்குனா சீக்கிரம் குணமாயிடுவார்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு இலாசர் இறந்து விட்டான் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் ஏன் முதல்லயே இறந்துட்டான்னு சொல்லாம தூங்குகிறார்னு ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடணும்? ஆக்சுவலா அது வார்த்தை விளையாட்டு கிடையாது. இங்கேதான் நம்ம மூல மொழியின் ஆழத்தை பார்க்கணும். கிரேக்க மொழியில தூங்குதல் அப்படிங்கிறதுக்கு கொய்மா ஓமே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கொய்மா ஓமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இயேசு மரணத்தை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்கவில்லை. மரணம் என்பது அவருக்கு ஒரு தற்காலிகமான நிலை. விழித்தெழக்கூடிய ஒரு உறக்கமாகவே அவர் மரணத்தை பார்க்கிறார். ஓ, நம்மளை பொறுத்த வரைக்கும் மரணம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆமா, ஆனா ஜீவனின் ஊற்றான ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரைப்புள்ளி மட்டும்தான்.
அதை உணர்த்தத்தான் அவர் தூங்குகிறார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மரணம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு அரைப்புள்ளி. இத சீடர்கள் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா தோமா சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், ஒரு பக்கம் எப்படியும் அங்க போனா நம்மளை கல்லெறிந்து கொன்றுவார்கள்னு நினைக்கிற ஒரு அவநம்பிக்கை. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடந்தாலும் சரி, நான் என் ஆண்டவரோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியம். கரெக்ட். தோமா கிட்ட ஒரு விதமான அவநம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனா அந்த பயத்தையும் தாண்டி இயேசுவோடு அவர் கொண்டிருந்த அந்த ஆழமான உறவு அவர் அப்படி பேச வைக்குது. நேயர்களே, இன்றைய நவீன மனிதர்களாகிய நமக்கும் பல நேரங்களில் எதிர்காலத்தை பற்றின பயம், பொருளாதார குழப்பம்னு பல நெகட்டிவான எண்ணங்கள் வரலாம். ஆமா, ஆனா அதையெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நான் என் ஆண்டவரோட கூடவே நடப்பேன் அப்படிங்கிற அந்த தைரியமான அர்ப்பணிப்பு தான் தோமா கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். கண்டிப்பா. சரி, இப்போ ஒரு பெரிய கட்டத்துக்கு வரும். இயேசு பெத்தானியாவுக்கு வர்றாரு. ஆனா இலாசர் இறந்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. 4 நாட்கள். எனக்கு இங்க ஒரு ஆழமான சந்தேகம் இருக்கு. ஏன் குறிப்பா 4 நாட்கள்? இயேசு நினைச்சிருந்தா 3ஆவது நாளே போயிருக்கலாமே. இதுல ஏதாவது வரலாற்று அல்லது கலாச்சார பின்னணி இருக்கா? மிகச் சிறப்பான கேள்வி. இதுதான் இந்த வாசகத்தோட மைய புள்ளியே. முதல் நூற்றாண்டில் இருந்த யூதர்களோட நம்பிக்கையின்படி ஒருத்தர் இறந்துட்டா முதல் 3 நாட்கள் அவருடைய ஆன்மா அந்த உடலை சுற்றியே இருக்கும்னு நம்பினாங்க. ஓஹோ, ஆன்மா உடலை சுற்றியே இருக்குமா? ஆமா, எப்படியாவது மறுபடியும் உடலுக்குள்ள போய்விடலான்னு பாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா 4ஆவது நாள் உடல்ல சிதைவு ஆரம்பிச்சு முகம் மாறத் தொடங்கும். அப்போ அந்த ஆன்மா என்ன நினைக்கும்? அப்போ அந்த ஆன்மா இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உடலை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடும்னு அவங்க நம்பினாங்க. வாவ், அப்போ 3 நாட்கள் வரைக்கும் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஆமா, அதனாலதான் இயேசு சரியா 4 நாட்கள் காத்திருந்தார். அவர் 3ஆவது நாளே போயிருந்தா யூதர்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ சாகல, மயக்கத்துல இருந்தான், ஆன்மா இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு, அதான் எழுந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. சரியா சொன்னீங்க. இது வெறும் மயக்கம் தெளிதல் கிடையாது, இது உண்மையான உயிர் தெளிதல் என்பதை ஆணித்தரமா நிரூபிக்கவே இயேசு 4 நாட்கள் காத்திருந்தார். இது மனிதர்களின் எல்லை முடிகிற இடம். நேர்களே, மனிதர்களின் எல்லை முடிகிற இடத்தில் கடவுளின் வல்லமை தொடங்குகிறது. இதை நீங்க கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கணும். ஆமா, ரொம்ப ஆழமான உண்மை அது. சரி, இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அங்க நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே உணர்ச்சிகரமா இருக்கு. மார்த்தா மரியா 2 பேருடைய அணுகுமுறையும் முற்றிலும் வேற வேறையா இருக்கு. ஆமா, ஒரே குடும்பம், ஒரே இழப்பு, ஒரே வலி. ஆனா 2 வகையான துயரம். மார்த்தா இயேசுவை பார்த்த உடனே ஓடி போய் ரொம்ப தர்க்க ரீதியா பேசுறாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு லாஜிக்கான வாதம் வைக்கிறாங்க. ஆனா மரியா செய்தி வந்த உடனே போய் எந்த வாதமும் செய்யாம இயேசுவோட கால்கள்ல விழுந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. நேயர்களிடம் நான் கேட்க விரும்புறது இதுதான். நீங்கள் இதில் எந்த வகை? உங்கள் வாழ்க்கையில வலிகளும் இழப்புகளும் வரும்போது அதை ஆண்டவரிடம் ஏன், எதற்கு என்று அறிவார்ந்த கேள்விகளாக கேட்பவரா, அல்லது எதையும் பேச முடியாம அவர் பாதத்துல அமர்ந்து கண்ணீராக வடிப்பவரா? நீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல இயேசுவோட அணுகுமுறை ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஆமா, அவங்க துயரத்தை வெளிப்படுத்துற விதமும் வேற வேறையா இருக்கும். இங்க நான் கவனிக்க வேண்டியது இயேசுவின் அணுகுமுறையை தான். அவர் 2 பேரையும் அவங்க எந்த நிலையில இருக்காங்களோ அதே நிலையில சந்திச்சு ஏத்துக்கிறாரு. கரெக்ட். மார்த்தா தர்க்க ரீதியா கேள்வி கேட்கும்போது இயேசு அவங்கள ஒதுக்கல, மாறாக அவங்க கிட்ட ரொம்ப ஆழமான இறையல் உண்மைகளை பேசுறாரு. அதே சமயம் மரியா கால்கள்ல விழுந்து அழுதப்போ இயேசு அவங்க கிட்ட எந்த தத்துவமும் பேசல, அவரோட சேர்ந்து அவரும் அழுகிறார். நம்முடைய துயரங்களை அவர் முழுமையாக புரிந்து கொண்டு நமக்கேற்ற மொழியில் பேசுகிறார் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, மார்த்தா கிட்ட இயேசு பேசும்போது ஒரு மிகப்பெரிய வசனத்தை சொல்றார், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே அப்படின்னு. மார்த்தா கடைசி நாள்ல சகோதரன் உயிர் தெழுவான் அப்படின்னு எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா இயேசு அது எதிர்காலத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு மட்டும் இல்லமா, அது நான் தான் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்துறாரு. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? நேயர்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இத புரிஞ்சிக்க நம்ம மறுபடியும் மூல மொழிக்கு போகணும். இயேசு இங்க நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிரேக்க மொழியில எகோ எய்மி. எகோ எய்மி, இது பழைய ஏற்பாட்டுல வர்ற வார்த்தை தானே? ஆமா, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. பழைய ஏற்பாட்டுல கடவுள் மோசேயிடம் தன்னை வெளிப்படுத்திய அதே வார்த்தை. இருக்கின்றவர் நானே அப்படின்னு அர்த்தம். ஓஹோ,
மார்த்தா உயிர்த்தெழுதல ஏதோ எதிர்காலத்துல நடக்க போகும் ஒரு நிகழ்வாக பார்த்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, உயிர்த்தெழுதல் என்பது ஒரு கேலண்டர்ல குறிக்கப்படுற நாள் அல்ல, அது ஒரு நபர். அந்த நபர் நான் தான், நானே இப்போ உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு. நேர்களே, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது சரி நாளைக்கு சரியாயிடும், வருங்காலத்துல எல்லாம் மாறும்னு எதிர்காலத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, உன் பிரச்சனைக்கான தீர்வு ஏதோ எதிர்காலத்துல இல்ல, அந்த தீர்வு இன்று இப்போ உன்னோடு இருக்கிற என்னிடமே இருக்கிறது அப்படிங்கறத நாம உணரணும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. இயேசு மரணத்தை வெறும் தூக்கணும் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இப்போ தான் தான் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல இலாசர் அவர் உயிரோடு எழுப்ப போறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் கல்ல அகற்ற சொல்றதுக்கு முன்னாடி இயேசு கண்ணீர் விட்டு அழுதான்னு நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஏன் இங்க நின்னு அழணும்? இது ரொம்பவே நியாயமான ஆழமான ஒரு கேள்வி. இது அவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதற்கு முரணாக தெரியலாம். ஆனா இது முரண்பாடு கிடையாது. அப்போ அதுக்கான உண்மையான காரணம் என்ன? இதுதான் இயேசுவின் முழுமையான மனிதத்தன்மையையும் தெய்வீகத்தையும் சேர்த்து காட்டுகிறது. இங்க அழுதார் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில டாக்ரியோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டாக்ரியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அமைதியாக கண்ணீர் சிந்துதல். மற்றவர்கள் அங்கே சத்தமாக அழுது கொண்டிருந்தார்கள், அதுக்கு பேரு கிளையோ. ஆனா இயேசு அமைதியாக கண்ணீர் வடித்தார். அவர் இலாசருக்காக மட்டும் அழவில்லையா? கிடையாது. பாவம் எப்படி மனித குலத்தை மரணம் என்ற ஆயுதத்தை கொண்டு சிதைத்து போட்டிருக்கிறது, அந்த மரணம் எப்படிப்பட்ட வலியை மனிதர்களுக்கு கொடுக்கிறது என்பதை பார்த்து அவருக்குள் ஒரு ஆழமான அனுதாபம் ஏற்பட்டது. அதோட மரணத்தின் மீது ஒரு கோபமும் எழுந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அவர் நம்முடைய வழிகளை கண்டு தூரத்திலிருந்து பரிதாபப்படுகிற ஒரு கடவுள் அல்ல, மாறாக நம்முடைய வழிகளில் இறங்கி வந்து நம்மோடு சேர்ந்து பங்கெடுக்கிற கடவுள். வாவ், முடிவு என்னவாக இருக்கும் என்று அவருக்கு தெரிந்தாலும் நாம் படும் வேதனையை பார்த்து அவர் துடிக்கிறார். ஆமா, அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து கண்ணீர் சிந்துகிறவரும் கூட. இது நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலான விஷயம். சரி, அப்புறம் இயேசு குகை கிட்ட போறாரு, கல்லை அகற்றி விடுங்கள்னு சொல்றாரு. அப்போ மார்த்தா குறுக்கிட்டு, ஆண்டவரே 4 நாள்கள் ஆயிற்று, நாற்றம் அழிக்குமே அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா தயக்கத்தோடு சொல்றாங்க. இத நான் எப்படி நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன்னா, நம்மளுடைய வாழ்விலும் சில பிரச்சனைகள், சில தீய பழக்கங்கள் அல்லது பல வருஷங்களா உடைந்த சில உறவுகள் இருக்கும். ஆமா, அது எல்லாமே அந்த 4 நாட்கள் ஆகி நாற்றம் அடிக்கும் நிலையில தான் இருக்கும். இனிமே இத ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நாமளே ஒரு பெரிய கல்லை தூக்கி அது மேல வச்சு மூடி வச்சிருப்போம். ஆனா இயேசு நீ மூடி வச்சிருக்கிற அந்த கல்லைத்தான் அகற்று அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். இங்க ஒரு விஷயம், கல்லை அகற்றுவது மனிதர்களின் வேலை, ஆனால் உயிரை கொடுப்பது ஆண்டவரின் வேலை. அவர் நினைச்சிருந்தா அந்த கல்ல ஒரு வார்த்தையில சுக்கு நூறாக உடைச்சிருக்கலாமே, ஆனா அவர் அப்படி செய்யல. ஆமா, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பும் அங்கே தேவை. நாம செய்யக்கூடிய சின்ன விஷயங்களை நாம தான் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது உண்மைதான். கல்லை அகற்றிய பிறகு இயேசு என்ன செய்யறாருன்னு பாருங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தைக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறார். தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சத்தமா சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சத்தமாக ஜெபிக்க வேண்டும்? மனசுக்குள்ளே ஜெபிச்சிருக்கலாமே. ஏன்னா அவர் ஒரு அற்புதம் செய்யும் போது அது ஒரு மேஜிக் வித்த போலவோ அல்லது தனக்கு பெருமை தேடுவதற்காகவோ அல்ல, அது தந்தையாகிய கடவுளின் மாட்சிமைக்காகவே என்பதை அங்கே நின்றிருந்த மக்கள் அறிய வேண்டும். அதுக்காகத்தான் அப்படி ஜெபிக்கிறாரு. ஆமா, அந்த ஜெபத்துக்கு பிறகு அவர் ஒரு சத்தம் போடுறாரு. உரத்த குரலில் இலாசரே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்க ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்வாங்க. என்ன விஷயம் அது? அவர் மட்டும் இலாசரேன்னு பேரை சொல்லி கூப்பிடாம வெறுமனே வெளியே வான்னு சொல்லியிருந்தா அந்த அக்கம் பக்கத்துல இருந்து எல்லா இறந்தவர்களும் உயிரோட வெளியில வந்திருப்பாங்களாம். ஆமா, அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அவர் சொன்ன உடனே இறந்து போன இலாசர் உயிரோட வெளியே வர்றார். ஆனா இங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இலாசர் உயிரோட வந்துட்டார், ஆனா அவர் கைகளும் கால்களும் முகமும் துணியால் கட்டப்பட்டிருக்கு. அப்போ இயேசு மக்களிடம் சொல்றாரு, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ இலாசருக்கு மட்டும் நடந்த நிகழ்வு இல்ல, இது இன்று நம் சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய அழைப்பு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இலாசரை உயிர்ப்பித்தது இயேசுவின் வேலை, ஆனால் அவனுடைய கட்டுகளை அழிப்பது அங்கே நின்றிருந்த சமூகத்தின் வேலை. இன்று நம்முடைய குடும்பங்களில், சமூகத்தில் யாராவது ஒருவர்
தன் பழைய தவறுகளிலிருந்து திருந்தி புதிய வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் போது நாம் அவர்களை பழைய கண்ணோட்டத்திலே பார்த்து அவர்களை கட்டி போடக்கூடாது. ஆமா, பல நேரங்கள்ல சமூகம் அவங்க மேல இவன் திருடன் தான், இவன் ஏமாத்துக்காரன் தான் அப்படின்னு முத்திரைகளை குத்து வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட புதிய வாழ்வு பெற்றவர்களின் பழைய முத்திரைகளை, அந்த கட்டுகளை அவிழ்த்து அவர்களை சுதந்திரமாக வாழ விடுவது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. மிகச் சரியான வார்த்தைகள். மற்றவர்களின் குற்ற உணர்வு கட்டுகளை அவிழ்க்கிற பொறுப்பு சமூகமாகிய நமக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்குங்கிறமும் நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இந்த வாசகம் மூலமாக நாம அறிந்து கொள்ளும் மிகப்பெரிய பாடம் என்னன்னா, இறைவன் தாமதிப்பதாக நாம் நினைத்தாலும் அவர் நம்மை மறந்து விடவில்லை. அவர் நமக்கான மாபெரும் திட்டத்தோடு மிக சரியான நேரத்தில் வருவார். நம்முடைய வாழ்க்கையில் 4 நாள் இறந்து நாற்றம் அடிக்கிற நிலையில் இருக்கிற எந்த ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் அவர் புதிய வாழ்வை தர வல்லவர். ஆமா, மரணம் என்பது முடிவல்ல. இயேசுவின் வார்த்தைகளில் உள்ள வல்லமை மரணத்தையே வெல்லக்கூடியது. அந்த தீர்வு ஏதோ எதிர்காலத்தில் இல்லை, இன்று இப்போதே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாகிய இயேசுவிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். நேயர்களே, உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு சவாலான கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா. அது என்ன கேள்வின்னு கேளுங்க. இன்று இயேசு உங்கள் வாழ்வின் குகைக்கு வெளியே வந்து நின்று உங்கள் பெயரை பெயர் சொல்லி அழைத்து வெளியே வா என்று கட்டளையிடுகிறார். உங்களை இன்று கட்டி போட்டிருக்கும் அந்த மரணக் கட்டுகள் எவை? அது உங்களின் பயமாக இருக்கலாம், யாரையோ மன்னிக்க முடியாத கசப்பாக இருக்கலாம், அல்லது விட முடியாத ஒரு தீய பழக்கமாக இருக்கலாம், இல்லனா எல்லாவே முடிஞ்சு போச்சுங்கிற அவநம்பிக்கையாக கூட இருக்கலாம். எந்த கட்டுகள் உங்களை இருளுக்குள் வைத்திருக்கின்றன? இயேசு கொடுக்கும் வெளிச்சத்திற்குள், புதிய வாழ்விற்குள் வர, அந்த பழைய கட்டுகளில் இருந்து விடுபட நீங்கள் தயாரா? இதை குறித்து சற்று நேரம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். இன்று உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் சமூகத்தில் யாருடைய துயரக்கட்டுகளை அவிழ்க்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்? நாம் உயிர் பெற்றால் மட்டும் போதாது, மற்றவர்களை கட்டவிழ்க்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். உங்களுக்குள்ளே இருக்கும் அதே தூய ஆவியானவர் மற்றவர்களின் கட்டுகளை அவிழ்க்கவும் உங்களை வல்லவர்களாக்குகிறார் என்பதை உணருங்கள். மிக மிக ஆழமான ஒரு கேள்வி இது. நாம் உயிர் பெறுவது மட்டுமல்ல, மற்றவர்களை கட்டவிழ்க்கும் கருவிகளாக, அன்பின் தூதுவர்களாக நாமும் மாற வேண்டும். அந்த இடிபாடுகளில் சிக்கிய மனிதனுக்கு ஒளியை கொண்டு செல்பவர்களாக, அவர்களின் மேல் விழுந்திருக்கும் கற்களையும் அவர்களை சுற்றியிருக்கும் கட்டுகளையும் அவிழ்ப்பவர்களாக நாம் மாற வேண்டும். கண்டிப்பா, அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். இந்த சிந்தனையோடு நாம ஒரு சிறிய நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான இறைவா, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் ஜெபிக்கிறோம். இறைவா, இந்த வாசகத்தை கேட்ட ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உமது தூய ஆவியானவர் செயல்பட்டு அவர்கள் வாழ்வில் உறுதியான விடியலையும் உமது பேரன்பின் மிகுதியான மீட்பையும் உணர்ந்து கொள்ள அருள் புரியும். இன்று வழங்கப்பட்ட இந்த நற்செய்தி எங்களோடு இணைந்து ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக பதியும்படி மன்றாடுகிறோம். ஆமென். அவங்க வாழ்வில் உள்ள இருள் விலகவும், அவங்க முடங்கி கிடக்கும் கல்லறைகள் திறக்கப்படவும், உமது ஆவியானவர் அவர்கள் மேல் பொழியப்படவும் அருள் புரியும். அருள் தாரும் ஆண்டவரே. உமது தூய ஆவியால் அவங்க புதுவாழ்வு பெறவும், இழந்த நிம்மதியை மீண்டும் பெற்று உம்மோடுள்ள உறவில் அவங்க நிலைத்திருக்கவும் வரம் தாரும். அவர்கள் ஊனியல்பிலிருந்து விடுபட்டு உம்முடைய ஆவியின் இயல்பால் நிரப்பப்பட அருள் தாரும். அவர்கள் வாழ்வில் செத்துப்போன பாலைவனமாக இருக்கும் சூழ்நிலைகளுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையால் இன்று புதிய உயிர் கொடுப்பீராக. இன்று எங்கள் வாழ்வின் எந்த பகுதிகள் இருளில், நம்பிக்கையற்ற நிலையில் குகைக்குள் அடைபட்டு கிடக்கின்றனவோ அங்கே உமது ஒளியும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாய்ந்து வர ஜபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை புதிய மனிதர்களாக மாற்றுவதாக. நாற்றமடிக்கிற எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி கட்டுகளை அவிழ்த்து நாங்கள் சுதந்திரமாக உமது ஒளியில் நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். 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 இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியை வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியை வாழ்க. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது.
ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் எதிர்த்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக. ஆவலுடன் காத்திருக்கின் விடியலுக்காய் காத்திருக்கும். காவலரை விடாம் விடியலுக்காய் காத்திருக்கும். காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே